சீக்கிரமாகவும் செஞ்சிடணும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் ப்ரான் செஞ்சு பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கின அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம், அதாவது ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஆன அப்புறம் 2 தக்காளியை மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, சில்லி பவுடர், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக தனியாவை தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரான் போட்ட அப்புறம் அதுலேருந்தே நிறைய தண்ணி விடும். ஸோ தண்ணி கொஞ்சமாகவே ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ப்ரானை நல்லா எண்ணெய் விட்டு வர வரைக்கும் சுருண்டை வதக்கின அப்புறம் கொஞ்சமாக மிளகு தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரான் தொக்கு ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை கூட யோசிச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, ரைஸ் இது கூட நீங்கள் பேர் பண்ணாலும்